வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக ஃபஜ்ஜியாக டேஸ்ட்டான ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் 30 கிராம் டார்க் சாக்லேட்டையும் இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் பால், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் 50 கிராம் பவுடர் சுகர் இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 50 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா மாவு, 15 கிராம் கொக்கோ பவுடர், 1 பிஞ்ச் சால்ட், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சலிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 4 இன்ச் பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். இது 150 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌனிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிடலாம். மேலே ஏதாவது நீங்கள் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அதே 180 டிகிரி செல்சியஸில் 12 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நீட்டாக வரும். ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பொறுமை இல்லாதனால நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிவிட்டேன். அதனால தான் கொஞ்சம் ஒட்டிருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும்.